18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு இங்கே மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தளபதி பார்ப்பதற்காக ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் இங்கே கூடினார். இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது. இன்று மாலை அவரோடு கலந்து பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை அவர் கலந்து பேசியதற்கு பிறகு அவர் அறிவுரை கேட்டதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 4 மாதம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு முழு கூட்டணி அப்படின்னா நிறைய பெரிய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைய கூட்டம் எப்படி கழகத்தை வழிநடத்தி செல்வது என்னென்ன முறைகளை பணியாற்றுவது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு இந்த தெளிவாக சொல்கிறேன். சொன்னாரு இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க, வேற கட்சியில இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில். திமுகவை டிஎஸ்ஐ இதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் பாஜகவோட குரலில் தான் இவர் ஒதுக்கிறார். ஒவ்வொருடைய கருத்துக்கும் பதில் சொல்ல இயலாது. எங்கள் கொள்கைகள் எங்களுடைய லட்சியங்கள் வேறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.